அனைவருக்கும் வணக்கம். கடந்த வகுப்பிலே ஒரு டவுட் ஒன்று கேட்கப்பட்டிருந்தது. அதாவது 2022ஆம் ஆண்டு வினாத்தாளிலே 28வது கேள்வியையும் 2016ஆம் ஆண்டிலே 19வது கேள்வியையும் ஒப்பிட்டு ஒரு மின்ரசாயனம் தொடர்பான ஒரு டவுட் வினாவப்பட்டிருந்தது. அதை நான் இப்போ உங்களுக்கு தெளிவுபடுத்தி விடுகின்றேன். அந்த டவுட்டை கேட்டவர்கள் அந்த டவுட் வகுப்பிலே நான் அதை தெளிவுபடுத்துவதாக கூறியிருந்தேன். அதை இப்பொழுது நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். இது 2019 19வது வினா. அதிலே போடப்பட்டிருக்கிறது இவ்வாறான ஒரு தாக்கம். எம் திண்மம் 3 Ag பிளஸ் நீர் கரைசல் 3 Ag திண்மம் M3 பிளஸ் நீர் கரைசல் என்று போடப்பட்டிருக்கிறது. அதிலே E ஸ்டாண்டர்ட் செல் 2.46 வோல்டேஜ் என்ற அந்த நிகர கலத்தாக்கம் அங்கு தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே ஒரு அரைக்கலத்தாக்கம் தரப்பட்டிருக்கிறது. Ag பிளஸ் கரைசல் ஒரு இலத்திரனை ஏற்று Ag திண்மமாக படுகின்ற நிலைமை தரப்பட்டிருக்கிறது. அதனுடைய E ஸ்டாண்டர்ட் அரைக்கலம் தரப்பட்டிருக்கிறது 0.80 வோல்டேஜ் என்று. மற்றைய அரைக்கலத்தின் மின்வாய் அழுத்தம் கேட்கப்பட்டிருக்கிறது. இது அந்த ஆண்டுக்குரிய வினா. 2022 அதாவது 2023 நடத்தப்பட்ட பரீட்சை 2022க்குரிய 28வது MCQல அங்கேயும் ஒரு கலத்தாக்கம் தரப்பட்டிருக்கிறது. H2O2 கரைசல் இங்கே உங்களுக்கு H2O ஆகவும் ஆக்சிஜன் ஆகவும் தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இங்கே ஆக்சிஜன் 4H பிளஸ் 4 இலத்திரன்களை உள்வாங்கி 2 நீர், அதற்குரிய அரைக்கலத்தாக்கம் E1 தரப்பட்டிருக்கிறது. இவ்வாறு இப்பொழுது இந்த தாழ்த்தல் எல்லா மின்வாய் அழுத்த பெருமானங்களும் தாழ்த்தல் பெருமானங்களாகவே வழங்கப்படும். இதுதான் உங்கள்கிட்ட கேட்கப்பட்டது. ஒரே கேள்விதான், இரண்டும் ஒரே கேள்வி. 2019 19வது, 2022 28வது இதுதான் கேட்கப்பட்டிருந்தது. இது அதிகளவு இலத்திரன்களை ஏற்றுக்கொள்பவர் தாழ்த்தல் பக்கத்திலே செல்லும் என்று உங்களுக்கு நான் வழங்கியிருந்தேன். அதை அவர் இதோட ஒப்பிட்டு அந்த வினாவை கேட்டிருந்தார். அதற்குரிய தெளிவு இப்ப நான் தருகிறேன். முதல் நீங்கள் இந்த தாக்கத்தை கருதும். இந்த தாக்கத்திலே என்ன நடக்குது என்று பாருங்க. இந்த தாக்கத்தை கருதும். இந்த தாக்கத்தை கருதுங்க பிள்ளைகள். அங்கே என்ன நடக்குது என்று பாருங்கள். எம் என்றது அங்கு ஒட்சியேற்றம் அடைகிறது. எம் என்றது இங்க ஒட்சியேற்றம் அடைகிறது. அப்ப அது அனோட்டில் போக வேண்டியா. Ag என்பது ஒரு இலத்திரனை ஏற்று Ag ஆக படுகிறார். இவர் தாழ்த்தல். அப்ப இவர் கதோட்டில் போக வேண்டியா. இது தெளிவு. தாக்கத்தை வச்சும் பார்க்கலாம். நீங்க தாக்கத்தை வச்சு பாருங்க. இப்படி கஷ்டமாக இருக்குமானால் தாக்கத்தை வச்சு பாருங்க. இது தெளிவு. இப்ப நீங்க போடுங்க. E ஸ்டாண்டர்ட் செல், E ஸ்டாண்டர்ட் cathode minus E ஸ்டாண்டர்ட் anode. E ஸ்டாண்டர்ட் செல் உங்களுக்கு தெரியும் 2.46 வோல்டேஜ். E ஸ்டாண்டர்ட் cathode இருக்கிறவர் Ag தான் cathode. அப்ப 0.08 வோல்டேஜ்.
மைனஸ் அனோட் E ஸ்டாண்டர்ட் அனோட் வந்து மற்ற மின்வாய் எது M பிளஸ் நீர் கரைசல் M ஆக தாழ்த்தல் அடைகின்ற மின்வாய். அப்ப அதுல இருந்து அதை கண்டுபிடிக்கும். E ஸ்டாண்டர்ட் M பிளஸ் ஈக்குவல்ஸ் M சமன் எவ்வளவு 0.08 சய 2.46 வோல்டேஜ் என்று வரும். அதை சுருக்கி கொடுங்க. அது உங்களுக்கு மைனஸ்ல வரும். அதை நீங்கள் சுருக்கி கொடுத்தீர்கள் என்றால் 1.66 வோல்டேஜ் என்று வரும். இந்த ஆன்சர் 1.66 வோல்டேஜ் என்று வரும் 2019. அது சரிதான். புலம்பாதே. இதை கவனிங்க. இது என்ன இந்த தாக்கம் வருதுன்னு பாருங்க. H2O2 ஆக்சிஜனாக வருகிறது. அதாவது இங்க பாருங்க H2O2 இங்க பாருங்க இது O2H+ 2 இலத்திரன். இது வந்து உங்களுக்கு தரப்படுறது தாழ்த்தல் பண். இது தாழ்த்தல் சமன்பாடு தான் நீங்க தரப்படுறது. இங்க தரப்பட்ட சமன்பாடு தாழ்த்தல் சமன்பாடு. ஏனென்றால் மின்வாய் அழுத்த பெருமானங்கள் எல்லாம் தாழ்த்தல் பெருமானங்கள் தான் பெரும். ஆனால் கலத்தாக்கம் எப்படி வருதுன்னு பாருங்க. இங்க H2O2 ஆக்சிஜனாக வருது. அப்போ ஒட்சியேற்றம் நடந்திருக்கு. அதாவது இப்படி நடந்திருக்கிறது. H2O2 சரியா கரைசல் ஆக்சிஜன் 2H+ சரியா 2 இலத்திரன். இது ஒட்சியேற்றம். அப்ப இது அனோட் தான், மாற்றம் இல்லை. இது அனோட் சரியா. மற்றது தாழ்த்தல் அடைஞ்சிருக்கு. நீர் வந்து அங்க உங்களுக்கு தாழ்த்தல் அடைஞ்சிருக்கு. ஒன்று ஒட்சியேற்றம் அடைஞ்சிருக்கிறது. அடுத்தது நீர் வந்து ஆக்சிஜனை லிபரேட் பண்ணிருக்கு. நீர் ஆக்சிஜனை லிபரேட் பண்ணி நீங்க ஒண்ணு பாருங்க. இந்த சமன்பாடு இருக்கு இல்லையா, இந்த சமன்பாட்டை 2ஆல பெருக்கி இதையும் கூட்டுங்க. இந்த 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 சமன்பாட்டை நீங்க 2ஆல பெருக்கிட்டு ஒன்றுல கழியுங்க. கூட்டுறதுல கழியுங்க. உங்களுக்கு அந்த ஆன்சர் வரும். அல்ல இல்ல பாருங்க, நான் செய்து காட்டுறேன் பாருங்க. இது ஒட்சியேற்றம் அடைகிறது. இதை நீங்க இதை பாருங்க. இதை 2ஆல பெருக்கு 2H2O. இதை 2ஆல பெருக்கினா அப்படி வரும். இந்த 2O2 4H+ 4 இலத்திரன் என்று வரும். இது ஒரு 2வது சமன்பாடு என்று வச்சுக்கொள்ளும். இதை முதலாவது சமன்பாடு என்று வச்சுக்கொள்ளும். ஒன்றை என்னென்ன கூட்டுங்க. 2H2O2 இந்த ரைட் கூட்டினீங்கன்னா நடக்கும். இதுல ஒரு ஆக்சிஜன் இருக்கிறது. இது அங்கால போய் இந்த ஆக்சிஜனோட கழிவட்டால் ஒரு ஆக்சிஜன் வருகிறது. இங்க 4H+ இருக்கிறது. இங்கேயும் 4H+ இருக்கிறது. இதுவும் நீக்கப்பட்டிருக்கும். இந்த 2H2O2 அப்படியே வரும் அங்கால் கூட்டை. ஆகவே இது வந்து ஒட்சியேற்றம் அடைந்திருக்கிறது என்றால நீங்கள் உடனே அந்த சமன்பாட்டை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க. இந்த சமன்பாட்டை வச்சு H2O2 O2 ஆக ஒட்சியேற்றம் அடைஞ்சிருக்கிறது கண்டிருக்கிறீங்க. அப்ப இது அனோட் தானே என்றால் மற்றது கேதோட் சரியா. இது கேதோட். அப்ப இங்கேயும் அதை எழுதுங்க. E ஸ்டாண்டர்ட் செல் சமன் E ஸ்டாண்டர்ட் கேதோட் மைனஸ் இது குழப்பம் இல்லை அனோட். E ஸ்டாண்டர்ட் செல் ரியாக்ஷன் உங்களுக்கு தந்திருக்கிறார். எவ்வளவு அந்த அந்த ஆண்டு பேப்பர்ல E ஸ்டாண்டர்ட் செல் ரியாக்ஷன் 0.55 வோல்ட். இது ஆக 0.55 வோல்ட் சமன் கேதோட் நீங்கள் இனம் கண்டது 1.23 வோல்ட் மைனஸ் E ஸ்டாண்டர்ட் நீங்கள் அந்த மற்ற மின்வாய் அனோட் காண்றீங்க. அப்ப அதுல இருந்து E ஸ்டாண்டர்ட் அனோட் சமன் 1.23 வோல்டேஜ் 0.55 வோல்டேஜ் என்று வரும். அதை நீங்க சுருக்கி கொடுத்து விடுங்க சரியா. எவ்வளவு வருது 1.23 0.55 8 6 0.68 வோல்டேஜ் என்று வருது. இது சரிதானே, குழப்பம் இல்லையா. தாக்கத்தை வச்சு நிகர கலத்தாக்கத்தை வச்சு இதை ஒட்சியேற்றம் தாழ்த்தல் என்று கண்டுபிடிக்கிறதான் வேலை. நிகர கலத்தாக்கத்தை வச்சு ஒட்சியேற்ற தாழ்த்தலை கண்டுபிடிக்கும். ரெண்டு ஒப்பிட்டு காட்டியிருக்கு. சரி
பிள்ளை நல்ல நீங்கள் நல்ல டவுட்டுகளை கேட்கிறீங்கள், ஒப்பிட்டு படிக்கிறீங்கள், ஆண்டுகள் வந்த பேப்பரை. நல்ல விஷயம், இப்படிதான் படித்துக் கொள்ள வேண்டும். ஓகே, வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல விடயம். சரியா பிள்ளை? இப்ப கிளியர் தானே? சரி. ஓகே, அடுத்தது 2022 எங்களோட வளமை போல 29வது MCQ நாங்கள் பார்க்கவும். அது ஆர்கானிக் சம்பந்தமான ஒரு பென்சீன் வளையத்தில் இதை நான் ஸ்ட்ரக்சர் ஃபார்மில் எழுதுறேன். C++O(C2H5). அவர் அதை சேர்த்து தந்திருக்கிறார். எப்படி C++O(C2H5) வந்து சேர்த்து தரப்பட்டிருக்கிறார். இதை நான் இப்படி எழுதுகிறேன். விளங்குதா? இது சேர்த்து தரப்பட்டதை நான் இப்படி எழுதுறேன். இப்படி எழுதினா தான் நீங்க கண்டுபிடிக்க வச்சுவோம். மெட்டாவில் CH அல்டிகைட் இந்த பகுதியும் தரேன். அதையும் ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா நான் எழுதுறேன். நீங்க பேப்பரை பாருங்க, நான் எழுதுறேன் ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா. CH11CH2. இங்கே சேர்க்கப்படுற விஷயம் மிகையான சோடியம் போரோஹைட்ரைடு, ரைட்? மெதனோலோட சேர்த்திருக்கிறேன். மெதனோலோட சேர்க்கப்பட்டது. இப்ப என்ன நடக்கும்? மெதனோல் ஒரு நலிந்த தாழ்த்தும் கருவி. லிதியம் AlH4 ஒரு வெண்மையான தாழ்த்தும் கருவி. அப்ப இந்த மெதனோல் என்ன செய்யும் என்றால் ஆல்டிஹைடு கீட்டோன்களை மட்டும்தான் தாழ்த்தும். ஆல்டிஹைடு கீட்டோன்களை மட்டும்தான் தாழ்த்தும். விளங்குதா? அங்கதான் பிரச்சனை இருக்கு. அப்ப நாங்கள் NaBH4 பாவிச்சிருந்தால் இதிலே அதை ஒன்றும் செய்யாது. இதை அது கை வைக்காது, அதுல தாழ்த்தாது. வடிவம் அதை எஸ்டரை அதை ஒன்றும் செய்ய மாட்டேன். என்ன நலிந்த தாழ்த்தும் பதார்த்தம். ஆகவே எஸ்டர் மாதிரியே இருக்கு, அங்க கை வைக்கிறார். தெரியும்? அடுத்தது இங்க இந்த டபுள் பாண்ட் அல்கீன் என்ற டபுள் பாண்ட்லயும் அவர்ல கை வைக்கிறார். ஆனால் இதை தாழ்த்தி என்ன செய்யும்? CH2OH ஆக மாற்றும். இது சின்ன விஷயம். அது ஒரு நலிந்த தாழ்த்தும் பதார்த்தம் என்றதை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் மிச்சம் நீங்க செய்வீங்க. அப்ப அது 5வது விடை அங்க துல்லியமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் நீங்கள் இதுல லிதியம் AlH4 சரிதானே, ஈதர் இப்படி மற்றது நீர் சேர்த்திருந்தால் இதுவும் தாழ்த்தப்படும். உடை அப்படி சேர்த்திருந்தால் இது இப்படி வரும். CH2 இதுல உடைஞ்சு OH CH CH2OH CH டபுள் ஒன் CH2 இப்படி இருக்கு. இதை சேர்த்து அங்கால மற்றது அது இப்படி வரும். C2H5OH என்ற விளைவு லிதியம் AlH4 வெண்மையான தாழ்த்துங்க. லிதியம் AlH4ல இன்னும் ஒரு விளையாட்டு இருக்கு. இப்ப CH3 CH டபுள் ஒன் CH C டபுள் ஒன்டோ H இப்படி ஒரு நிலைமையப்பா. இதுல நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் இந்த இலத்திரன் இங்க வேற, இந்த இலத்திரன் இங்க போகின்ற ஒரு நிலை ஒன்று இருக்கு. ஒரு கன்ஜுகேஷன், ஓரிடப்பாடற்ற தன்மை ஒன்று இருக்கும். ஓரிடப்பாடற்ற தன்மை.
ஓரிடப்பாடற்ற தன்மை conjugation bond ஓரிடப்பாடற்ற தன்மை இந்த சந்தர்ப்பம் இருக்கையில் நீங்கள் லிதியம் AlH4 லிதியம் AlH4 ஈதர் நீர் இப்படி இந்த வன்மையான தாழ்த்தும் பதார்த்தத்தை பயன்படுத்தியிருந்தார். இதுவும் தாழ்த்தப்பட்டு CH3 CH2 CH2 பின் அது தாழ்த்தப்பட்டு CH2OH என்று வரும். ஓரிடப்பாடற்ற தன்மை இருந்தால் இங்கே அப்படி இருக்கே. இப்ப இதுக்கு டபுள் பாண்ட் வந்திருந்தால் இதுக்கு டபுள் பாண்ட் வந்திருந்தால் இந்த டபுள் பாண்டும் ஹைட்ரஜன் ஏற்றப்பட்டிருக்கும் லிதியம் AlH4. இதுக்கு டபுள் பாண்ட் இதுக்கு வராமல் இதுக்கு டபுள் பாண்ட் வந்திருந்தால் லிதியம் AlH4 போட்டிருந்தால் அதுவும் ஹைட்ரஜன் ஏற்றப்படும். NaBH4க்கு நடக்காது. அது மென்டால் கருது அப்படியே கவனிப்போம். அவர் அப்படி கேட்கல இதுக்கு போட்டிருந்தார் என்றால் லிதியம் AlH4 போட்டு அதுவும் தாழ்த்தப்படும். இங்க காட்டியிருக்கேன் வேற ஒரு சந்தர்ப்பமா விளங்குதோ இப்ப ரைட். ஆகவே NaBH4ல அது ஆன்சரா இருந்திருக்கும். லிதியம் AlH4 என்று கேட்டிருந்தால் இது ஆன்சரா வந்திருக்கும். இதுக்கு டபுள் பாண்ட் போட்டு அதை CH3 என்று தந்திருப்பார் இருந்தால் அதுவும் ஹைட்ரஜன் ஏற்றப்பட்டிருக்கும். ரைட் ஓகே அடுத்ததுக்கு போவோம். இருபத்தி 5 பாகை C வெப்பநிலையில் நடைபெறுகின்ற ஒரு தாக்கம் தந்திருக்கிறார் ரசாயன சமநிலை. சரி அது ஆக்சிஜன் ஓசோன் படையில நீர்ல சமநிலை தாக்கம் O3 வாயு அதுக்குரிய Kc மிக சிறிய வருமானம் 2.0 தர 10⁻56 மோல் -1 டெசிமீட்டர் கனம். Kc மிகச்சிறிய பெருமானம். Kc என்ன? ഇതിന്റെ செறிவின்கள் ഇതിന്റെ செறிவு Kc எடுத்து எழுதுங்க. Kc என்ன எழுதுறது? O3 கேஸினுடைய செறிவினுடைய வர்க்கம் கீழ் O2 கேஸினுடைய செறிவினுடைய கனம். இந்த Kc 56 என்று சொல்லி மிகச்சிறிய வருமானம் என்றால் இந்த தாக்கம் முன்னோக்கி நகர்கிறது சரியான அரிது. முத்தாக்கமாக நிகழ்கிறது அரிது. இந்த ஆக்சிஜன் சார்பிலே இருக்கப்பா வழியிலே 21% ஆக்சிஜனும் இருக்கு. இந்த பக்கம் கூட தாக்கம் நடக்க மாட்டா இல்ல ஓசோனா போய் சேருது. விளங்குது ரைட். இப்ப அவர் கேட்டது என்னென்றால் O2 இன் 0.303 இந்த O2 இந்த 0.303 சரியோ O3 இந்த 0.0053 எங்க இருக்குதா 25 பாகை Cயில் இருக்கும் ஒரு வெற்றிடமாக்கப்பட்ட மூடிய விரைத்த 1 டெசிமீட்டர் கனம் கொள்கலத்துக்கு இருக்கு. இப்படி ஒரு கொள்கலத்துக்குள்ள இவை இருக்கிறான். தொகுதி மேற்குறித்த சமநிலை அடைய விடப்பட்டது. பின்வரும் எது 25 பாகை Cயில் தொகுதி சமநிலை அடைதல் மிகவும் சிறப்பாக விவரிக்கிறது. இது ஆரம்ப நிலை. ஆரம்ப நிலைன்னா தாக்க ஈவ காணும். QC என்ன? O3 வாயுவினுடைய செறிவின் வர்க்கம் O2 வாயுனுடைய செறிவின் கனம். O3 எவ்வளவு? 5 தர 10⁻³ மோல் டெசிமீட்டர் -3. அது என்னது? மோல் தான் உங்களுக்கு தந்தது. அதே நான் செறிவாக போடுகிறேன். கனளவு 1 டெசிமீட்டர் கனம். 1 டெசிமீட்டர் கனத்தில் உள்ள கனளவு தான் 1 டெசிமீட்டர் கனத்தில் உள்ள மூல் தான் செறிவு. அதை இங்க போட்டுக்கிறார். அடுத்தது இது எவ்வளவு? 3 தர 10⁻². நாங்கள் சுருக்கச்சுவோம் என்றால் 30 தர 10⁻³ போடுவோம். 3 தர 10⁻². இந்த 10⁻³ வெட்டுறதுக்காக நான் இப்படி போடுவேன். ரைட். சோ அப்ப இது எவ்வளவு? இதனுடைய
பிராக்கெட் போடுங்க. ரைட். மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 கனமூலம். அப்ப எவ்வளவு? இது 10/3 இருக்கிறது உங்களுக்கு. அப்ப 10/3 இதுல கனமூலம் 10/3 வெட்டப்பட்டால் ஒரு 10/3 மிச்சமாயிரும். அது 10/3 இங்க வரும். 10/3 இங்க வரும். இங்க 5 25 சரியா? 5 25. இப்ப இந்த 30 கனமூலம் 2000 27 சர. இதை எப்படி எழுதும்? நீங்கள் சுருக்கிறது சுவம் என்று சொன்னால் இதை இப்படி எடுத்துக்கொள்ளலாம். 3 தர இப்படியே சுருக்குங்க. அப்ப உங்களுக்கு அது சுருக்க சுவமா இருக்கும். அதுக்கெல்லாம் மாத்தினால் கிடைச்சல இப்படியே போடுங்க. 3 தர 10/2 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 இந்த கனம் இப்படியே வச்சிருக்கும் அது சுவம். அப்ப 25 தர 10/6 இருக்கிறது மேல. கீழே 27 தர எவ்வளவு? அதுவும் 10/6 வருகிறது. 3 9 9 27. இங்க 25 27. அப்ப 10/6 கேன்சல் ஆகும். அதான் அப்படியே வச்சிருக்க சொல்லுங்க. 10/6 இங்கேயும் 10/6 இல்லாம போயிடும். அப்ப 25 27 ரெண்டு வரும் கிட்டத்தட்ட. அப்ப அந்த 25 27 நீங்க சுருக்கி பாருங்க. நீங்கள் அதை சுருக்க தேவையில்லை. நான் சும்மா சொல்றேன் கூட கணிப்புகளுக்காக. அதை சுருக்கி மினக்கட தேவையில்லை. ஆனால் நாங்கள் இதுல விவரமாக இல்லாத விஷயங்களை பார்த்து கொண்டு போறபடியால் அந்த விடயத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. விளங்குது? அப்ப 25 27 ரெண்டு வருது. அப்ப இதை கிட்டத்தட்ட உங்களுக்கு 25 இப்ப இந்த பெறுமதியை நீங்க சுருக்கி இருந்தீங்களாக இருந்தால் ஏதோ 0.0 பேர் மாதிரி நீங்க சுருக்கி பாருங்க. 25 27 இந்த அலகு வந்து மோல் -1 டெசிமீட்டர் கனத்துல வருது. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? QC பெரிது KC என்று தெரியுது. தெரியுதா? அது 10/56 இல்லடா. இது ஒரு இலக்கத்தோட இல்லடா. அப்ப QC பெரிது KC. இப்ப இந்த QC KC-யோட பெருசா இருக்குன்றால் என்ன செய்ய வரும்? QC வந்து சின்னனாகும். QC சின்னனாயினா தான் KC-க்கு செஞ்சு வரும். QC பெரிது KC. இப்ப QC இந்த பெறுமதி சின்னனாயினா தான் இது KC-க்கு சமனா வரும். QC இந்த பெறுமதி சின்னனாக வேணும் என்றால் இது குறைய வேணும். எது? O3 ന്റെ அளவு குறைய வேணும். O2 ന്റെ அளவு கூட வேணும். தாக்கம் பித்திசையில நீள வரும். அது விளங்கினா சரி. விளங்குதா? ரைட். ஆகவே மூன்றாவது விடை இருக்கு. QC பெரிது KC. ஆகையால் O3 ன் அளவு குறைந்து சமநிலை அடையும். O3 ன் அளவு குறைந்து O2 ல கூடும். அப்ப அது மூன்றாவது விடை அங்க தந்துருக்கு. அதை நீங்கள் துல்லியமாக கொடுங்க. சரியோ? ரைட். அது சின்ன வினா. ஓகே. மனதால செய்யலாம். நான் விளக்கத்துக்காக உள்ள விரிவா எழுதுறேன். சரியோ? ஓகே. ஒரு தரப்பட்ட ரசாயன தாக்கத்தில் பின்வரும் எது அல்லது எவை வெப்பநிலையினால் பாதிக்கப்படும்? ஒரு உங்களுக்கு சும்மா ரசாயன தாக்கம் தந்திருந்தால் வெப்பநிலையில பாதிக்கப்படுறது தாக்கி மூலக்கூறுகளின் மோதுகை மீடுறது இல்ல. வெப்பநிலை தனி வெப்பநிலை நேர்வீத சமன் அல்லது தனி வெப்பநிலை நேர்வீத சமன் சராசரி இயக்க சக்தி கைனடிக் எனர்ஜிக்கு தனி வெப்பநிலை நேர்வீத சமன். வெப்பநிலையை கூட்டினீங்கன்னா மூலக்கூறுகளோட மோதுகை கூடும், குறைச்சா குறையும். ஆகவே தாக்கி மூலக்கூறுகளின் மோதுகை மீடுறன் சரி வெப்பநிலை தாக்கத்தில் வெப்பநிலையினால பாதிக்கப்படும். மோதுகை மூலக்கூறுகளின் இயக்கப்பாட்டு சக்தி மோதும் மூலக்கூறுகளின் இயக்கப்பாட்டு சக்தியும் வெப்பநிலையில தாங்கி இருக்கும். அடுத்தது உங்களை குழப்பி விட்டுட்ட 25 பாகைசியில் தாக்கத்தின் நியம வெப்ப உள்ளுறை மாற்றம். அது 25 பாகைசி என்ற வெப்பநிலையில தாக்கத்தின் வெப்ப உள்ளுறை மாற்றம் ஒரு குறித்த வருமானம் தானே, அது மாறாதுதான்.
ஏற்படும் என்று சொன்னா 25 பாய்சியில தாக்கத்தின் வெப்ப உள்ளுறை மாற்றம் அது அப்படித்தான் இருக்குது. அது ஒரு நிலையான வெப்பநிலையில அது மாறாது. அப்ப அது மாற இல்லை. நீங்கள் நினைக்கிறீங்கள் என்ன 25 பாய்சியில ஒரு தாக்கத்தின் நிலையான வெப்ப உள்ளுறை மாற்றம் ஒன்று இருக்கு, பிறகு நாங்கள் வெப்பநிலையை மாத்தினா அது மாறப்போகுது இல்ல. அவர் இதுல தந்தது 25 பாய்சியில தாக்கத்தின் வெப்ப உள்ளுறை மாற்றம் அது அப்படியே தான் இருக்கு. அந்த கருத்தை பாருங்க, அது அப்படியே தான் இருக்கு. அப்ப அவர் அப்படி தராமல் தாக்கத்தின் வெப்ப உள்ளுறை மாற்றம் 25 பாய்சி என்றதை நீக்கி போட்டு தாக்கத்தின் வெப்ப உள்ளுறை மாற்றம் அது சரி, அது டெம்பரேச்சர்ல தாங்க. 25 பாய்சியில தாக்கத்தின் வெப்ப உள்ளுறை மாற்றம் அது நிலையான ஒரு மாற்றம். அப்ப அந்த பொருந்தே தாக்க ஏவச்சக்தி வெப்பநிலையில தாங்க. ஆகவே ஏயும் பியும் சரியான கூற்று. விளங்குதோ? ரைட். அடுத்ததுக்கு போவோம். அடுத்தது அந்த பொறிமுறை கேட்கப்பட்டது. அதாவது பென்சீன் வளையத்தில் குளோரின் FeCl3 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல குளோரின் இருக்கு. இப்ப என்ன செய்யறோம், இதுல பொறிமுறையில் அதுக்கு குளோரின் FeCl3. இப்ப இது ஈதல் பிணைப்பால இங்க கொடுக்க போகிறது. அப்ப இது கொடுத்தால் பிளஸ் FeCl3 மைனஸ் வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் உருவாகும். இது 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 இந்த தனிச்சோடியில தெரிஞ்சு இருக்கு. இது ஈதல் பிணைப்பால அங்க கொடுத்து சரியா, இந்த தனிச்சோடியில தரணும் ஈதல் பிணைப்பால அங்க கொடுத்து காட்ட தேவை. இப்ப இந்த நிலைமையை நீங்கள் எடுத்து பார்த்திருந்தால் Cl பிளஸ் FeCl3 மைனஸ் என்று இருக்கு. இந்த இலத்திரனை இங்க கொடுங்க, இந்த இலத்திரன் இங்க வரும். உங்களுக்கு என்ன வரும்? பென்சீன் வளையம் Cl ஹைட்ரஜன், இது இலத்திரனை இந்த காவல் இழந்ததால பிளஸ் அங்கால அந்த FeCl4 மைனஸ் இருக்கு. அதாவது இப்படி இருக்கு Cl FeCl3 மைனஸ் என்று இப்படி இருக்கு. காம்ப்ளெக்ஸ் சரியா. இப்ப என்னடா இந்த எலக்ட்ரான் இங்க வர இது இங்க போய் ஆகவே உங்களுக்கு அந்த விளைவில பழையபடி Cl ரைட், இது HCl அந்த FeCl3 அப்படியே வருது. இதுதான் ஆகக்கூடிய ஒரு மெக்கானிசம் சரியா. இதுதான் உங்களுக்கு அங்க இதுக்கு நீங்கள் வேணும் என்றால் அறிவுகள் எழுதலாம். Cl H பிளஸ் இப்படி இருக்கும். அப்புறம் இந்த இலத்திரன் இங்க போக இடைநிலைகள் இன்டர்மீடியட், இதெல்லாம் இடைநிலை. இதுல பிளஸ் இவ்வாறான இந்த இடைநிலைகளை நீங்கள் குறிக்கலாம். ஆகவே முதலாவது அவர் தந்திருக்கார் FeCl4 மைனஸ், இந்த இதை சேர்த்து போட்டு FeCl4 மைனஸ் என்று எழுதலாம். அப்ப அது சரி, அது உருவாகும். அடுத்தது FeCl4 பிளஸ் என்று தாரார், அது பொருந்தால் சரியோ. அடுத்தது இப்படி தாரார் ClHCl பிளஸ், இதுல Cl வருங்க, இது போல சரியோ. அடுத்தது D எப்படி இருக்குது? இந்த D இது தாரார், இதத்தாரார், இது சரி. ஆகவே ஏயும் டியும் சரியானது, நான்காவது விடை. ஏயும் டியும் சரியான நான்காவது விடை.
விளங்குதோ? ரைட். அப்ப அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்த வினாவுக்கு போவோம். 33வது 25 பாகைசியில் ஈய அயோடைட் PbI2 என்ற ஒரு மிகை அளவு நீர்க்கரைசலில் அரிதாக கரைந்து கரைதிரண்டு இவ்வாறான ஒரு சமநிலையிலே அது காணப்பட்டிருக்கு. ஈய அயோடைட்டின் PbI2வின் மிகையான அளவு சமநிலையில் இருக்கும் ஈய அயோடைட்டின் நீர்க்கரைசலின் 1 டெசிமீட்டர் கனளவுல Pb2+ அயன்கள் என்ற A மூல் இருக்குதா கரைந்து A மூல் இருக்கிறது. பின்வரும் எது இத்தொகுதிக்கு சரியானது? இது A மூல் இருக்குன்னா இது எவ்வளவு இருந்திருக்கு? 2 A மூலா இருந்திருக்கு. சரி, ஆனால் இவற்றை கனளவு 1 டெசிமீட்டர் கனம். அப்ப செறிவும் அதுதான். A மோல் டெசிமீட்டர் -3 2 A மோல் டெசிமீட்டர் -3 தான். இவருக்குரிய KSPN Pb2+ நீர்க்கரைசலின் வர்க்கம் I- நீர்க்கரைசலின் Pb2+ aqueous I- aqueous நீர்க்கரைசலின் வர்க்கம். இது A மோல் டெசிமீட்டர் -3 இது 2 A மோல் டெசிமீட்டர் -3 இந்த வர்க்கம். அப்ப எவ்வளவு? 4 A கனம் மோல் டெசிமீட்டர் -3 னுடைய கனம் என்று வரும் இந்த KSP. இனி கனளவு இது மடங்காகும் போது Pb2+ இன் அளவு சரி கனளவு இப்ப 2 மடங்கு ஆயிட்டு வைங்களேன். அப்ப இப்ப இவற்றை மூலங்களுக்கு தெரியாது. அதை நாங்க B என்று வைப்போம். கனளவு 2 மடங்காக Pb2+ இன் அளவு B என்றால் ഇതിന്റെ அளவு 2B இருந்திருக்கும். நாங்க வைப்போம். இப்ப கனளவு 2 மடங்காக இருந்தால் பாருங்க, இது B கனளவு அந்த தந்திருக்கு 1 டெசிமீட்டர் கனம். சரி, இது 1 டெசிமீட்டர் கனளவு. கனளவு 2 மடங்கு ஆகுதுன்னா இது 2 டெசிமீட்டர் கனளவு. 2 டெசிமீட்டர் கனத்துல Pb2+ இன் அளவு B மூல் என்றெடுக்கும். அப்ப அந்த நேரம் KSP என்னண்டு வரும்? 4 கனளவு 2 மடங்கு இல்லையா? அப்ப கனளவு 2 மடங்கு ஆகினா சரி வரும். இப்ப கனளவு 2 மடங்கு ஆகிக்கல அப்பல இங்க பாருங்க இப்படி எடுப்போம். நான் திருப்பி எழுதுறேன். PbI2 திண்மம் Pb2+ equals 2I- aqueous என்று எடுக்கும். கனளவு 2 மடங்கு ஆகிக்கல. இவற்றை மூல B என்று எடுக்கும். அப்ப இவற்றை மூல் 2B என்று வரும். கனளவு 2 மடங்கு ஆகி 2 டெசிமீட்டர் கனமா இருக்கு. அப்ப இவற்றை செறிவு என்ன? இது மூல். செறிவு 1 டெசிமீட்டர் கனத்துக்கு தானே பார்க்கிறது. அப்ப இவற்றை செறிவு B/2, இவற்றை செறிவு 2B/2 மோல் டெசிமீட்டர் -2B B, அதாவது B மோல் டெசிமீட்டர் -3 என்று வரும். இதுவும் மோல் டெசிமீட்டர் -3 என்று வரும். இப்ப இவற்றை KSP காணும். KSP போடுவோம். இப்ப என்ன வரும்? அதன்படி இதுல போடுற மாதிரி B/2 மோல் டெசிமீட்டர் -3 இங்க B மோல் டெசிமீட்டர் -3 இந்த வர்க்கம் என்று வரும். உங்களுக்கு என்ன வரும்? இதை பிரிக்கிறீங்களா? B கனத்தின் கீழ் 4 மோல் டெசிமீட்டர் -3 இந்த கனமூலம் என்று வரும். இப்ப வெப்பநிலை மாறையில 2 KSP சமன் இல்லோ. வெப்பநிலை மாறாட்டி 2 KSP சமன் இல்லோ. வடிவ பாருங்க. ஓ சமன். இப்ப ரெண்டையும் சமப்படுத்துங்க. இப்ப மேல் எழுதுற
4a கணம் சமன் b இன் கீழ் 4 அலையெல்லாம் வெட்டி விடும் கனமூலம் கொண்டு பேர் இப்படி பேர் விளங்குதோ இதை பாருங்க சரியா இதுல கவனிச்சு பாருங்க சாரி 1 மினிட் இது b கணத்தின் கீழ் 2 சாரி b கணத்தின் கீழ் 2 எங்க போறோம் b கணத்தின் கீழ் 2 என்று போறோம் ரைட் இப்ப கவனிங்க 8 அப்ப இதுல இருந்து போட்டீங்கன்னா b கணம் சமன் 8a கணம் என்று எழுதலாம் சரி அதாவது இதை நீங்கள் b கணம் சமன் 2a இந்த கணம் என்று எழுதலாம் இதுல இருந்து உங்களுக்கு என்ன வரும் b வந்து 2a என்று வந்து கனளவு இரட்டிப்பாகி இருந்தால் அந்த மூல் வந்து 2a என்று வரும் செய்து பார்க்கலாம் ஏன்னா வெப்பநிலை மாறுறதானே கேஎஸ்பி மாறும் இல்லாட்டி மாறாதല്ലോ 2 கேஎஸ்பியை சமப்படுத்தினீங்கன்னா b காணலாம் அப்ப கனளவு இருமடங்கு ஆகும் போது b2 a கோசின் அளவு 2 மூலாக மாற்றமடைகிறது சரி 2 மூலாக மாற்றமடைகிறது 2a மூலாக மாற்றமடைகிறது சரி முதலாவது a கூட்டி சரி அடுத்தது கனளவு 2 மடங்கு ஆகும் போது b2 இந்த செறிவு 2a மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 ஆக இருக்கும் செறிவு இல்ல மோல் தான் மாறும் அப்ப b கூட்டு பிள்ளை மூல் தான் அதிகரிக்கும் திண்ம NaI இன் சிறிதளவு சேர்க்கப்படும் பொழுது Pb2+ இன் அளவு குறையும் நீங்க என்ன செய்வீங்கன்னா திண்ம NaI சேர்த்தா திண்மங்கள் கரதிரன் பெருக்கத்தில செல்வாக்கு செலுத்துவதில்லை என்றுதான் நீங்க எடுப்பீங்க திண்மங்கள் கரதிரன் பெருக்கத்தில செல்வாக்கு செலுத்துவதில்லை என்றுதான் நீங்க எடுப்பீங்க ஆனா சோடியம் அயோடைடு முற்றாக நீரில கரைகின்ற ஒரு பதார்த்தம் உப்பு 1 டெசிமீட்டர் கரைசல் இருக்குதானே அங்க நீர் இருக்குல்ல அப்ப அங்க நீர் இருக்குதானே 1 டெசிமீட்டர் கனம் கரைசல் இருக்குது அப்ப அங்க நீர் இருக்குது அப்ப சோடியம் அயோடைடு அங்க கரையத்தானே போகுது அந்த நீருக்கு கரையத்தானே போகுது அதை நீங்க கவனிக்க சரி சோடியம் அயோடைடு சிறிதளவா இருந்தாலும் கவனிங்க சிறிதளவாக இருந்தாலும் அது எந்த அளவுன்னு சொல்ல தெரியும் ஆனால் அது என்ன செய்யும் அதுக்குள்ள உள்ள நீரில கரைந்தால் Na+ என்றும் I- ஐயும் தரும் இப்ப இந்த I- இன் அளவு கூடின உடனே என்ன செய்யும் கரதிரம் பெருக்கம் மாறக்கூடாது அப்ப தாக்கம் இங்க தானே விரப்பா சரியோ விளங்குதானே உங்களுக்கு இப்ப இங்க பாருங்க KSP சமன் Pb2+ இந்த செறிவு I- இந்த வர்க்கம் என்று போடுறோம் இப்ப இங்க இந்த சற்று கரைஞ்சால் இதுன்ற அளவு கூடும் அப்ப இங்க I- கூடும் கூடினா KSP கூட இல்லை ஆனா KSP மாறக்கூடாது ஆகவே இது இங்க நகரவும் இது குறையும் ஆகவே திண்ம எண்ணெயின் சிறிதளவு சேர்க்கப்படும் போது Pb2+ இன் அளவு குறையும் அது சரி சரி அது என்னன்னா சோடியம் அயோடைடு அந்த 1 டெசிமீட்டர் கனம் நீருக்குள்ள வந்து கரையும் மற்றது போல கனளவு 2 மடங்காக கேட்க Pb2+ இன் அளவு a இன் கீழ் 2 மூலாக மாறுதுன்றதாங்க அது போல அதான கண்டிருக்கு 2a மாறுது ஆகவே உங்களுக்கு அது அந்த ஏயும் சியும் சரியான கூட்டு ஏயும் சியும் அப்ப அது 5வது விடை பொருத்தமாக சரியோ அதை நீங்கள் அதுல பார்த்துக் கொள்ளுங்க 5வது விடை பொருத்தமாக அடுத்தது 34வது 4ஆம் ஆவர்த்தனத்துக்குரிய டி தொகுப்பு மூலகங்களில் உண்டாக்கப்படும் சேர்வைகள் அயன்கள் தொடர்பாக பின்வருவனவற்றுள் எது சரியான கூட்டு என்று சொல்றேன் தெரியும் அதுல நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் கவனிப்போ இந்த குரோமியம் ஆக்சைடு அது வந்து ஒட்சியேற்ற எண் வந்து +2 மென் மூலம் இது தெரிய வேண்டும் மென் மூலம் Cr2O3 +3 ஈரியல்பு CrO2 +4 மென் அமிலம்
CrO3 plus 6 அமிலம் MnO plus 2 மூலம் மேலதிகமாதார் Mn2O3 plus 3 மென்மூலம் MnO2 plus 4 ஈரியல்பு MnO3 plus 6 மென் அமிலம் Mn2O7 plus 7 அமிலம். இந்த ரெண்டு ஒக்சைட்டுகளுடைய இந்த இவ்வளவு இயல்பும் தெரியும் சோதனைக்கு கட்டாயம் தெரியும். ரெண்டு ஒக்சைட்டுகளுடைய இவ்வளவு இயல்புகளும் உங்களுக்கு சோதனை தெரியும். முதலாவது Cr2O3 வெண் அமிலங்களுடனும் வெண் மூலங்களுடனும் தாக்கமடையும் என எதிர்பார்க்கலாம். Cr2O3 இங்கே இருக்கு. சரி, ஈரியல் இரண்டோட தாக்கமடையும். அது சரியான கூற்று. Fe2 plus Fe3 plus Mn2 plus நிக்கல் 2 plus ஆகியவற்றை கொண்ட கரைசல்களுடன் NaOH சேர்க்கும் போது வீழ்வடிவுகள் கிடைக்கும். அதேவேளை மிக NaOH கரையாது. 3D தாண்டல் மூலகங்கள் இருக்குதானே, அவை உருவாக்குற அயன்களில எங்களுக்கு எங்கட சிலபஸ்ல இப்ப Saturn 2 plus மட்டும்தான், அதாவது Saturn OH twice மட்டும்தான் மிக NaOH கரை எங்களுக்கு அந்த அந்த இதுல, அதாவது ஸ்கண்டியம், டைட்டேனியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், இரும்பு, கோபால்ட், நிக்கல், செப்பு, நாகம் இவர் உருவாக்குகின்ற ஹைட்ரோக்சைடுகளிலே ஜிங்க் Saturn முந்தி கோபால்ட் ஹைட்ரோக்சைடும் மிக NaOH காம்ப்ளெக்ஸை தரமண்டு இருக்குது. அது பழைய சிலபஸ். இப்ப எங்களுக்கு தரை இப்ப இந்த சீரீஸ்ல Saturn 2 plus மட்டும்தான் மிக NaOH கரைந்து Na2 Saturn O2 ஆக மாறும் என்ற நிலப்பாடு இருக்கு. சரியோ? ஆகவே அந்த கூற்று கரைவதில்லை என்ற அந்த கூற்று சரியானது. KMnO4 K2Cr2O7 ஆகிய இரண்டும் அமில நிலைமைகளில் H2O2 ஐ O2 வாயுவாக மாற்றும். கவனி, H2O2 O2 ஆக ஒட்சியேற்றம் அடைகிறது. சய 1ல இருந்து 0க்கு. KMnO4 K2Cr2O7 எல்லாம் நல்ல ஒட்சியேற்றும் கருவிகள். தாங்கள் தாழ்த்தல் அடையும். உங்களுக்கு தெரியும் சரிதானே? KMnO4 +7ல இருந்து +2க்கும், K2Cr2O7 +6ல இருந்து +3க்கும் தாழ்த்தல் அடையும். அப்ப இது ஒட்சியேட், அது சரி. அப்ப அந்த கூற்று சரி. மற்றது CuCl4 2- இந்த IUPAC நேம், CuCl4 2- இந்த IUPAC நேம் தந்திருக்கிறார். டெட்ராக்ளோரிடோ குப்ரேட் 2 ஸ்பேஸ் விட்டு அயன் குளோரிடோ, அதுல குளோரோ வந்துருக்கு. அப்ப அதான் பிள்ளை, அதுல குளோரோ தான். அப்ப ABC என்ற கூற்றுக்கள் சரியான கூற்றுக்கள். சரியா பிள்ளைகள்? டி வந்து பிள்ளை, குளோரிடோ வரும். ஓகே ரைட். இன்றைக்கு நாங்கள் நேரத்தை கருதி, எனக்கு வேறு ப்ரோக்ராம் இருக்கிறதால நேரத்தை கருதி இந்த வகுப்பை விளத்தோட நிறுத்துகிறேன். நாளைக்கு உங்களுக்கு அடுத்த காணொளி போடப்படும். நாளைக்கு இது இந்த மிச்சம், இந்த பேப்பர் நாளையோட நிறைவு செய்யப்படும். ஓகே, நன்றி.